1967ஆம் ஆண்டில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திலே பொறியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த ஸ்ரீஹர்ஷாவை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னாலே நிரந்தரமாக சினிமா உலகை விட்டு விலகி விடுவது அப்படின்ற முடிவில் தான் சரோஜாதேவி இருந்தார். அந்த முடிவை அவர் மாற்ற காரணமாக இருந்தவர் இந்தி நடிகரான ராஜேஷ் கண்ணா. ஹிந்தி பட உலகின் மாபெரும் நடிகரான திலீப் குமார் சைரா பானு என்ற நடிகையை திருமணம் செய்து கொண்ட போது சைரா பானுடைய திறமை வீணாகிவிடக்கூடாது, அதனால் நீங்கள் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கலாம் என்று அவருக்கு அனுமதி அளித்தார். அது மாதிரி உங்கள் மனைவியை நீங்கள் சினிமாவிலே தொடர்ந்து நடிக்க அனுமதிக்க வேண்டும் என்று சரோஜாதேவியுடைய கணவரான ஸ்ரீஹர்ஷாவிடம் சொன்னது ராஜேஷ் கண்ணா. அதைத் தொடர்ந்து சினிமாவிலே நடிப்பது என்ற முடிவை சரோஜாதேவி எடுத்தார். அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்ததற்கு பின்னாலே அவர் நடித்த படங்களில் மிக குறிப்பிடத்தகுந்த படம்னா அது இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுடைய இயக்கத்திலே உருவான பணமா பாசமா என்ற திரைப்படம். பணமா பாசமா படத்திலே ஜெமினேசனும் சரோஜாதேவியும் ஜோடியாக நடிக்கப் போகிறார்கள் அப்படின்ற விளம்பரம் வந்தவுடனே கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை விமர்சிக்காத திரைப்பட விநியோகத்திலே இல்லை என்று சொல்லலாம். உனக்கு என்ன புத்தி இது பேதலிச்சு போச்சா? சரோஜாதேவி கல்யாணமாகி மார்க்கெட்டெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஜெமினேசனுக்கு சமீப காலமாக எந்த படமும் ஓடல. அவங்க 2 பேரும் வச்சு படம் எடுக்கிறேன்றே நீ எடுத்த முடிவிலே மோசமான முடிவு தான் அப்படின்னு கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை பல பேர் சாடினார். கல்யாணத்துக்கு பின்னால் எந்த நடிகையாவது ரசிகர்கள் பார்ப்பாங்களா? அதன் காரணமாக தான் திருமணத்துக்கு பின்னால் சரோஜாதேவி நடித்த பெண் என்றால் பெண் என்ற திரைப்படம் கூட ஓடலை. அப்படிப்பட்ட நடிகையை கதாநாயகியாக ஒப்பந்தம் பண்ணி ஜெமினேசன் அவருக்கு ஜோடியாக ஒப்பந்தம் பண்ணிருக்கிய, இதெல்லாம் என்ன முடிவு அப்படின்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக இந்த படம் ஓடவே ஓடாது என்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை பார்த்து நேரடியாகவே சொன்ன விமர்சனங்கள்லாம் உண்டு. ஆனால் அந்த விமர்சனங்களையெல்லாம் அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட்டு பணமா பாசமா படத்தை எடுத்தார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அந்த பணமா பாசமா திரைப்படம் ஜெமினேசன், சரோஜாதேவி, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஆகிய மூவருக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் வசூலை வாரி கொட்டிய படமாகவும் அமைந்தது.